திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு எதிரான திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ். ஓட்டியூ. வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை தொகுதி திமுக எம்பி தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி நிதியை செலவிடவில்லை, முறையாக செலவிடவில்லை என்று அவர் பேசியிருந்தார். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நாளிதழ்களில் வந்த செய்தியின் அடிப்படையிலும் அரசு இணையதளத்தில் உள்ள தரவுகளின் அடிப்படையிலும் தான் என்று பேசியதாகவும் எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தயாநிதி மாறன் தரப்பில் இந்த தயாநிதி மாறன் குறித்த செய்திக்கு சம்பந்தப்பட்ட நாளிதழே வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இவ்வாறு பேசியது என்பது அவதூறு கருத்து தான் என்று தயாநிதி மாறன் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமியின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தயாநிதி மாறனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ். தேங்க்யூ.